உட்காரலாம். இங்கே வரும்போதே அங்கே ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறதை நான் கவனித்தேன். ஏனென்றால் நான் இந்த 3 நாள் கூட்டங்களுக்காக ஜெபிக்கும் போது இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு பேச வேண்டும் என்றுதான் நான் என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தேன் பல நாட்களாக. இங்கே வந்து பார்த்தபோது ஆவியானவர் என்ன அழகாக தம்முடைய பிள்ளைகளை ஏக்கி இருக்கிறார்னு சொல்லி, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொன்ன ஏசாயாவின் வார்த்தைகளை இங்கே பார்த்தபோது, இந்த 3 நாட்களும் இந்த வசனத்தின் அடிப்படையில் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்றும், இந்த கூட்டத்தில் இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, இதை டிவியிலே பார்க்கிற மக்களுக்கும் தேவன் அதை செய்தியாக மாற்றுகிறார் என்பதையும் என் ஆவியிலே ஆழமாக உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எப்பொழுதும் ஒரு மிஷனரி கூட்டம் என்று சொன்னாலே இந்த வசனம்தான் முதலாவது நிற்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், கேட்டிருக்கலாம். ஒருவேளை மிஷனரி கூட்டங்களின் எண்ணிக்கை குறைந்து விட்டு வருகிற ஒரு காலமாக இருந்தாலும், முன்னாட்களை போல, அதாவது 65 80 வரை மிஷனரி தாக்கத்தை உண்டாக்குகிற கூட்டங்கள் ஏராளமாய் நடந்தது. அதற்கு பிறகு துதி ஆராதனை அதிகமானதினாலே, துதிக்கு அதிக முக்கியத்துவம் வந்துவிட்டபடினாலே அந்த மிஷனரி தாக்கம் குறைந்து விட்டுவதனால அப்படிப்பட்ட கூட்டங்கள் குறைந்து போன காலத்தில் வந்திருந்தாலும், மீண்டுமாக இந்த பகுதிக்கு அப்படிப்பட்ட வார்த்தை தொனிக்க வேண்டும் என்று சொல்லிதான் இயேசு நம்மோடு கூட சபை இதனுடைய காரியத்தை புரிந்து கொண்டு எங்களோடு கூட இணைந்து இந்த காரியத்தை செய்ய இந்த பகுதியில் இருக்க எல்லா சபைகளுக்கும் பிரயோஜனப்பட வேண்டும் என்று செய்த இந்த கூட்டத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றாய் கவனியுங்கள். இந்த வசனத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அடிப்படையான சில காரியங்களை நீங்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த அடிப்படையான காரியம் என்ன என்பதை வேதத்தை அறிந்தவர்களோடு மாத்திரமல்ல, அறியாமல் இருக்கிறவர்களும் விளங்கும்படியாக பேச விரும்புகிறேன். இந்த வார்த்தைகள் ஒரு ஊழியத்தில் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசிக்குத்தான் வருகிறது என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. முதலாவது அதை புரிந்து கொள்ளும் வண்ணமாக இந்த வேதத்திலே ஏசாயா தீர்க்கதரிசியின் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் முதலாவது வாசிக்கலாம் என்னோடு கூட சேர்ந்து. ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா, ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா, யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். நன்றாய் கவனியுங்கள். வேதத்தை ஏனோ தானோ என்று படிக்காமல், ஏதோ இங்கே ஒரு வசனம் அங்கே ஒரு வசனம், எனக்கு பிரியமான வசனம் என்று அதை மாத்திரம் பற்றி கொள்ளாமல், விசேஷமாக ஏசாயாவில் ஏராளமான வாக்கு தத்தங்கள் உண்டு. அவைகளைத்தான் அடிக்கடி பிரசங்கிமார்கள் உபயோகப்படுத்துவது வழக்கம். ஆனால் அப்படி படிக்காமல் வேதத்தை வேதமாக படிக்க வேண்டிய ஒரு காரியத்தை கொஞ்சம் முதலாவது அழுத்தி சொல்ல விரும்புகிறேன். ஏன் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவராலே இவைகளை எழுதி உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், எந்த பின்னணியில இந்த சத்தத்தை ஏசாயா கேட்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் தான் இன்றைக்கும் அந்த சத்தம் கேட்கிறது உங்களுக்கு விளங்கும். மறுபடியும் சொல்லுகிறேன், எந்த சூழ்நிலையில, எந்த காலகட்டத்தில், எப்படிப்பட்ட நேரத்தில் தேவ சமூகத்திலிருந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன் என்று ஏசாயா சொல்லுகிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால், இந்த வேதம் மிகவும் இனிக்கிற ஒரு பெரிய கரும்பு துண்டு. அநேகருக்கு இந்த வேதத்தை ருசிக்க தெரியவில்லை. வசனத்தை ருசித்து பார்ப்பதற்கு தெரியாதனால்தான் நமக்கு வேதக்காரர்கள் என்று பெயரானால் வேதத்தை அறியாத வேதக்காரர்களாக இருக்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசாயா தன்னுடைய காரியத்தை சொல்கிறான். எப்பொழுது தேவன் எனக்கு தரிசனம் தந்தார், எந்த நாட்களிலே தந்தார் என்பதை சொல்வதற்கு அவன் 4 ராஜாக்களின் பெயர்களை சொல்லுகிறான். ஏசாயாவை குறித்த சில காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன் என்றால் அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று அவனை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு இந்த வசனத்திலே நான் உங்களை எடுத்து சொல்ல விரும்புகிறேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள்,
உசியா ராஜா என்கிற ஒரு நல்ல ராஜா தான். அவன் நாட்களிலே, அதற்கு பிறகு வந்த யோதாம், ஆகாஸ் என்கிற அவருடைய பிள்ளைகளுடைய நாட்களிலே, அதற்கு பிறகு தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்த எசேக்கியாவின் நாட்களிலே அவன் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை பார்த்தான், உரைத்தான். கண்ட தரிசனம் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. தரிசனத்தை மக்களுக்கு சொல்வதற்காக எழுதி வைத்து விட்டான். 4 ராஜாக்களின் காலத்திலே ஏசாயாவை தேவன் உபயோகப்படுத்துகிறார். ஆட்சி யாரா இருந்தாலும் ஆண்டவருடைய சத்தம் தொடர்ச்சியா தொனித்து கொண்டுதான் இருக்கும். இந்த ராஜாக்கள் எல்லாம் குறித்து நான் பேச போகல. நான் ஒரு ராஜாவை குறித்து நான் பேசணும்னு ஆவியானவரால் உந்தப்படுகிறேன். இந்த ராஜாக்களின் புஸ்தகத்தை ஆண்டவர், நான் 1 சாமுவேல் 2 சாமுவேல்னு முதல் ராஜாவை சவுல் தாவீதை பற்றி சொன்னாலும், அதுக்கு பிறகு 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள்ல மற்ற ராஜாக்கள் எல்லாம் சொன்னாலும், மறுபடியும் அழுத்தி சொல்வதற்காக 1 நாளாகுமோ 2 நாளாகுமோ என்று இத்தனை புஸ்தகத்தை ஏன் எழுதி வச்சிருக்கிறாரு? நம்ம அப்படித்தான் வாழ்கிறவர்கள். ஏமா ஆண்டா அன்னையா எனக்கு அந்த மாதிரி தானே பிழைப்புன்னு சொல்லி அதை ஒதுக்கி விடுவோம். நோ, டோன்ட் டு தட். அதை செய்யாதீர்கள். வேதம் நமக்கு காண்பிக்கிறது, ஏசாயா என்கிற ஒரு வல்லமையான தீர்க்கனை ஆண்டவர் எழுப்புகிறார். அவன் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் இன்றைக்கும் நிறைவேறுகிறதை நாம் அறிந்திருக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசனத்தை அவன் ஒரே புஸ்தகமாக எழுதியிருந்தான். பின்னதாக வந்த வேத பண்டிதர்கள் அதனை அதிகாரங்களாக, வசனங்களாக வேறு பிரித்தார்கள். எழுதும் போதமே 1வது அதிகாரம் 1வது வசனம் அப்படிலாம் எழுதல, ஒரே புஸ்தகமா தான் எழுதினா. ஆனால் பின்னமாக நீங்களும் நானும் வேதத்தை பெற்றுக்கொள்வதற்கு வாய்க்கால்கள் உண்டாக்கப்பட்ட போது, சபையின் இருண்ட காலத்தில் வேதத்தை அவரவர் படிப்பதற்கு அனுமதி இல்லை. ஆக்ஸ்போர்டு பட்டணத்துக்கு போயிருந்தேன், இங்கிலாண்டில் இருக்கிற. அங்கே சாயங்கால கூட்டம் என்கிறதுனால பகல் நேரத்தில் பாஸ்டர் என்னை கொஞ்சம் ஊரை சுற்றி காட்டுங்க, ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி ரொம்ப ஃபேமஸ் யூனிவர்சிட்டியில் வாங்கன்னு கூட்டு போகும்போது அந்த கார்னரில் ஒரு சின்ன இடத்துல ஒரு பித்தளையில் ஒன்று எழுதியிருந்தது, ஜெபக்குமார் இந்த பாசி அப்படின்னு கேட்டார். அதில் எழுதியிருந்தது, 4 பிஷப்கள் வசனத்தை மக்களுக்கு கொடுத்ததினாலே ஒரு கம்பத்திலே வைக்கப்பட்டு 4 பக்கமும் வைக்கப்பட்டு தீயரிக்கப்பட்டார்கள் எழுதப்பட்டிருந்த இடத்துல நான் நின்னேன். That day church never wanted his people to read the word. அன்றைக்கு இந்த சபை இந்த வசனத்தை நீ வாசிக்க கூடாது என்று தடை செய்து வைத்திருந்ததினால லத்தீன் மொழியில அவர்கள் பிரசங்கத்தையும் ஜெபத்தை செய்தார்கள். ஆனால் ஒரு புரட்சி அளித்தது, ஒரு சீர்திருத்தம் வந்தது. வசனம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று டிண்டேல் என்கிறவர் மூலமாக ஒரு புரட்சியை ஆண்டவர் கொண்டு வந்தார். இன்றைக்கு எல்லாருடைய கையில் இருந்தது, எல்லாருடைய கைகளிலும் வேதம் இருந்தபோது பிரசங்கிக்கிற நானோ அல்லது நான் சொல்லுகிற வார்த்தை எங்கே இருக்கிறது என்று லகுவாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அதை அதிகாரங்களாக பிரித்தார்கள், வசனங்களாக பிரித்தார்கள். ஆகினால் தான் இன்றைக்கு ஏசாயா 6வது அதிகாரம் 8வது வசனம் நான் சொன்ன நீங்க எடுக்கிறீங்க. பின்னதாகத்தான் அப்படி பிரிக்கும் போது ஒரு அதிசயம் நடந்தது. ஏசாயா புஸ்தகத்தில் என்ன தெரியுமா நடந்தது? 66 புஸ்தகங்கள் அதிகாரங்கள் எழுதப்பட்டது. வேத புஸ்தகத்தில் எத்தனை புஸ்தகங்கள் இருக்கிறது? 66. ஆமா, வேத பண்டிதர்களை தேவ ஆவியானவர் இயக்கினதினால், லிசன், அன்னைக்கு வேதத்தை மொழிபெயர்த்தவர்களும் வேதத்தை பகுத்தவர்களும் தேவ ஆவியினால் இயக்கப்பட்டதினால் இந்த ஏசாயா புஸ்தகத்தை 66ஆக பிரித்தார்கள். அந்த 66 புஸ்தகம் வேதத்தில் இருக்கிறதுனால அதை நீங்கள் ஒப்பிட்டு படித்து வருங்கள். இட்ஸ் a beautiful book. 1வது அதிகாரம் ஆதியாகமத்தை சொல்லும், 2வது அதிகாரம் யாத்ராகமத்தை சொல்லும், கடைசி அதிகாரம் வெளிப்படுத்தலை சொல்லும். அதை இணைத்து படிப்பதற்கு சபையார் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் அதை குறித்து பேசவில்லை. பழைய ஏற்பாட்டில் 39 புஸ்தகங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். 30 வருஷத்தில்
அந்த பழைய ஏற்பாட்டின் புஸ்தகங்களில் கடைசியாக ஆங்கில வேதாமத்திலேயோ அல்லது எபிரேய மொழியிலே வருகிற கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? கர்ஸ், சாபம். பழைய ஏற்பாடு எந்த வார்த்தையில் முடிஞ்சது சொல்லுங்க? சாபம். தமிழ் அப்படி இல்லை, ஆனா ஆங்கிலத்தில் போய் படிச்சு பாருங்க, அல்லது எபிரேய மொழியிலே கடைசி வார்த்தை சாபத்தோடு முடிஞ்சு 400 வருஷம் இருண்ட காலமாக மாறிவிட்ட அதற்கு பின்பு ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்த வார்த்தையை பிரிக்கிற 40வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என் ஜனத்தை ஆற்றுங்கள். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சாரவல் ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் அர்த்தம் இருந்தது. இப்போ பாட்டு எழுதுறவங்களாம் ஆஹாஹா ஓஹோஹோலே போயிடுறாங்க. அவங்க அப்படி எழுத மாட்டாங்க, வசனத்தின் அடிப்படையில் எழுதுனாங்க. அதில் ஒரு லைன் பழைய பாட்டு, நான் டைம் இல்லை, முழு பாட்டை பாடணும்னு ஆசை. நான் பாவ சேற்றிலே வாழ்ந்தேன், சாபத்திலே மாண்டேன் 400 வருஷம். ஜனங்கள் வேதத்தை வாசித்தா கடைசியா முடிஞ்ச வார்த்தை சாபம். ஆனால் இயேசு வருகிறார், வந்து என் சாபத்தில் அடிபட்டு நொறுங்கி போயிருக்கிற ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று சொல்கிற ஒரு நல்ல வார்த்தையோடு கூட 40வது அதிகாரத்தை தொடக்கினான் ஏசாயா. அவன் தீர்க்கன் தானா? தீர்க்கனே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நன்றி செலுத்தலாமா? நன்றி ஆண்டவரே. Why I share this? He is not an ordinary prophet. He is a prophet brought the good news. ஜனத்துக்கு உண்மையான, தெளிவான, அழகான, ஆறுதலான நற்செய்தியை கொண்டு வருவதற்கு முன்னதாகவே அறிந்த அந்த ஏசாயா. இந்த ஏசாயா தீர்க்கதரிசியாக ஆண்டவரால் உபயோகப்படுத்தப்பட்ட காலத்தை குறித்து அவன் சொன்னதை உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். அவன் முதலாவது உசியா ராஜாவின் காலத்தில், சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், அவன் உசியாவுக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரன் சொல்கிறார்கள். அது இன்னொரு வேத பண்டிதர் சொல்கிறார், இஸ் எ கசின், ஒன்றுவிட்ட சகோதரன் என்று சொல்கிறார்கள். ஒன்றுவிட்ட சகோதரனாகிய ராஜ குடும்பத்தில் பிறந்தவனாக்கும் ஏசாயா. அல்லேலூயா. அப்ப அந்த ஏசாயா ராஜ குடும்பத்தில் பிறந்த அவன் உசியா ராஜாவின் 26வது வருஷத்தில் அவனுடைய பிறப்பு உண்டாயிற்று. அவனை ஆண்டவர் உபயோகப்படுத்த ஆரம்பித்தது உசியா ராஜாவின் 26வது வருஷத்தில். இதெல்லாம் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பின்னதாக வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் அதில் ஒரு பெரிய காரியம் உங்களுக்கு விளங்கும். எதுக்கெல்லாம் இதெல்லாம் சொல்றேன் தெரியுமா? என் சத்திய வேதம் இருக்கிறதே, இது முத்துக்களால் நினைந்தது மாத்திரமல்ல, அது என்னை முத்தமிட வைக்கிறது. ஏன்னா அவனை பற்றி படிக்கணும்னா 2 நாளாகமம் 26வது அதிகாரத்தை படிக்கணும். வாசிக்கலாம். 2 நாளாகமம் 26வது அதிகாரம் உங்க ஞாபகத்தில் வைக்கிறதுக்காக சொல்றேன். ஐயா, எங்களுக்கு பைபிள் ஸ்டடி எடுக்கிறீரு, நாங்கள் வந்தோம், இயேசு நல்லவர், சுகமாக்குறார், வைத்தவலி போச்சுன்னு சொல்கிற ஆட்கள் ஐயா, அப்படி சொல்கிறீங்களா? கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்க. அப்போ தான் 3 நாள் கூட்டம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குங்கிறதுக்காக கொஞ்சம் வேதத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டிய விதமாக சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா வெறும் உன் கஷ்டத்தை மட்டும் சொல்லி உனக்காக ஜபிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்க ஊழியத்தை நான் அங்கீகரிக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாள். லிசன், வாசிக்கலாம். 1வது வசனம். அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். போதும். When he became a king of a great nation, or great nation சொல்லக்கூடாது, மாடல் நேஷன், தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மாதிரியான நல்ல தேசம், யூதா மக்களுக்கு அரசனாக எருசலேமின் அதிபதியாக மாற்றின போது அவனுக்கு வெறும் 16 வயசு தான். டீனேஜில் இருக்கிறவங்கலாம் பரீட்சை எழுத போயிட்டாங்க அன்னைக்கு. ஆனாலும் இருக்கிற இங்கே மீதி ஆட்கள் யாராவது இருந்தீங்கன்னா
13 இருந்து 19 இருக்கிறவங்க மாத்திரம் கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பரீட்சை எழுதுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, +2 எழுத போயிட்டாங்க இல்லை. லிசன், பக்கத்தில் உங்க கைப்பிடி சொல்லுங்க, பக்கத்தில் உங்க கைப்பிடி எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்தில் உங்க சொல்லுங்க. 16 வயசுலயே தேசத்தை ஆள முடியும். நம்ம ஊரில் காரே ஓட்ட முடியாது. நம்ம ஊரில் 18 ஆனால் தான் லைசன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் 16 வயசுலையும் தேசத்தை ஆளக்கூடிய ஒரு ராஜா இன்னும் மாத்திரம் இல்லை. அந்த 26வது அதிகாரம் இன்றைக்கி ராத்திரி சோறு திங்கிறதுக்குள்ளே, நான் கொஞ்சம் கொலோக்கியலாகவே சொல்கிறேன், சாப்பிட்றதுக்குள்ளேன்னு சொல்லலை, சோறு திங்கிறதுக்குள்ளே சொல்லுங்கள். வாசிட்டு தான் சோறு சாப்பிடணும். வீட்டுக்கு எவ்வளோ நேரத்துக்கு லேட்டாக போனாலும் சரி தான், குடும்பமாக வாசித்திங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த 2 நாளாகமம் 26வது அதிகாரத்தில் தான் இந்த உசியா ராஜாவுடைய மேன்மைகளையும் சொல்லியிருக்குது, வீழ்ச்சியையும் சொல்லியிருக்குது. அப்போ ஒரு ராஜாவுடைய மேன்மையான நாட்களில் இந்த ஏசாயாவுக்கு தரிசனம் உண்டாகிறது. 6வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் தான் ஏசாயாவுக்கு the second call, 2வது அழைப்பு என்று சொல்லுவேன். உசியா ராஜா உயிரோடு இருக்கிறது மாத்திரமல்ல, பெருமையாய் 52 வருஷங்கள் அவன் ஆண்டான். அதிலே பாதி பகுதியிலே தான் ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிக்கிறான். 52 ஆண்டுகள் உசியா ராஜா அரசாண்டான். 26வது வருஷத்திலிருந்து அவனோடு கூட பேசிட்டார். 26 வருடங்கள் கிட்டத்தட்ட ஏசாயா தீர்க்க தரிசனம் சொன்னது வெறும் 5 அதிகாரம் தான். விளங்குதா? எத்தனை வருஷமா? நம்ம ஆளுங்களுக்கு தான் கண்ணை மூடணும்னு கருப்பு சேலை, சிவப்பு சேலை, மஞ்சள் சேலைலாம் தெரியுது. உங்களுக்கு விளங்குச்சுன்னா சரிதான், விளங்கலன்னா பரவாயில்ல. இருபத்தாறு வருஷம் அவ்வளோ நாள்ல அவர் தீர்க்க தரிசனம் சொன்னதெல்லாம் எத்தனை அதிகாரத்தில் இருக்குது? நான் சொல்ல போகிறது விளங்கன்னா என் பின்னால் வரணும், அப்போ தான் உங்களுக்கு விளங்கும். நான் சொல்ல போகிறது வசனத்தில் சொல்கிறேன்னா, இல்லைன்னா நான் வசனம் பேசுகிறேன்னா நீ கல்லறிந்து கொள்ளலாம். நல்லா கவனிங்க, 5 அதிகாரம் பேசியிருக்காரு 26 வருஷத்தில். அதான் தீர்க்க தரிசனம் அவர் சொன்னது. அப்போ 26 வருஷம் ஊழியம் செய்யும்போது 5 அதிகாரம் சொன்னார்ல, அந்த நேரத்தில் கொஞ்சம் அவர் கொஞ்சம் சாஃப்டாக பேசியிருக்கலாம்ல. சொல்லுங்க, ரொம்ப சாஃப்டாக பேசிக்கலாம்ல. ஏன்னா கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறேன். உங்களுக்கு நீங்கள் அடுத்த வருஷம் உங்களை இதுக்கு சொல்கிறேன்னா, என்னை அடுத்த வருஷம் நீ சாக போகிற ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நீ இருக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லிட்டான்னு வைங்க. நான் இன்னும் மீதி இருக்கிறனால என் மனைவியை பக்கத்தில் வச்சு கண்ணே மணியே இது வரைக்கும் சொல்ல ஆரம்பிப்பேன். என் பிள்ளையை பார்த்தியா செல்லா, என் கண்ணா அப்படி சொல்லுவேன் இல்லையா? ஏன்னா போகும்போது அது நல்ல வார்த்தை சொல்லிட்டு போகணுன்ட்டு. ஆமாம், 26 வருஷம் இவ்வளோதான் சொல்ல போகிறனாலும் கொஞ்சம் நல்ல வார்த்தை சொல்லி நாட்களை கடத்தி ஜனங்களை அப்படியே வச்சு, அது நம்ம கசின்னா ராஜாவாக இருக்கிறாரு. ஒன்று விட்ட மாமனுக்கு மச்சான் தான் இப்போ இங்கே பிரைம் மினிஸ்டராகன்னு சொல்கிற ஆள் உண்டு. கன்னியாகுமரியில் ஏராளம் உண்டு. ஏன்னா நிறையா கன்னியாகுமரி ஆட்கள் நான் வச்சு மேய்க்கிறேன்னு. ஒன்றுமே தான் சம்பந்தம். எங்கள் தாத்தா, அவங்க சிலர் வந்து சொல்லுவாங்க, எங்கள் தாத்தாவும் அவங்க பூட்டினாரும் அவர் கல்யாணம் கட்டினாலும் அவங்களுக்கு. நான் சொன்ன நிறுத்துங்க பிரதர், எனக்கு பிடிக்க முடியல, என்னன்னு சொல்லுங்க. இப்போ ஏசாயா பெருமை பேசுறதுக்கு இல்லை, சாப்பிட்டா சொல்லிட்டு போயிருக்கலாம். அடுத்த வசனத்தை வாசிங்க. 1ஆவது அதிகாரம் 2. வானங்களே கேளுங்கள், வானங்களே கேள். இட்ஸ் நாட் ஃபார் அ நேஷன் அலோன். இது ஏதோ ஒரு நாட்டுக்கு மட்டும் இல்லையா. வானங்களே கேளுங்கள், பூமியே செவி கொடு. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி நல்லா குலுக்கி சொல்லுங்க, உங்களுக்கும் சேர்த்து தான்.
எவனுக்கோ சொல்லிட்டான்னுட்டு சொல்லக்கூடாதுங்கிறக்காக தான் கொஞ்சம் வானங்களே கேளுங்கள், பூமியே செவி கொடு. ஆரம்பமே டமால். இப்ப நான் வர்றேன். இந்த ஏசாயாவை 4 ராஜாக்கள் காலத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லி எசேக்கியா நாட்களில் அவனுக்கு 15 வருஷம் கூட்டி கொடுக்கிற தீர்க்க தரிசனம் சொன்னது இந்த ஆளுதான். எசேக்கியாவை ஆண்டவர் சொன்னாரு, வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்தி சாக போற. ஆமா, ஏசாயா சொல்லிட்டு முத்தத்தில் வர்றதுக்குள்ள வாழுகிறா. ஐயோகோ, என் விண்ணப்பத்தை கேளு ஆண்டவரே, நான் நல்லதாலும் செஞ்சேன், என் ஜனங்களெல்லாம் ஒரு பக்கமா திருப்பினேன், உங்களுடைய ஜனங்களுக்கு வேதத்தை சொல்லி கொடுத்தேன், தயவு செய்து எனக்கு மனதிறங்கும், எனக்கு பிள்ளை இல்லை ஆண்டவரே, நான் செத்து போனா ராஜ்யம் முடிஞ்சிடும். அழுகிறான். ஆண்டவர் முத்தத்தில் வந்த ஏசாயாவை பார்த்து, போடா, ரொம்ப அழுகிறான். எத்தனை வருஷத்தை கூட்டி கொடுக்க போற? 15 வருஷம். இதெல்லாம் நல்லா தெரியுது, கூட்டி கொடுத்தனாலும் தெரிஞ்சிருச்சு. 15 வருஷம் கொடுக்க போறேன்டான்னு சொல்லு. உள்ள போனான், 15 வருஷம் கூட்டி கொடுத்தான். அப்படி இருக்கும்போது தான் மனாசேங்கிற ஒரு குமாரன் பிறந்தான். மனாசே ராஜாவாகிற போது மனாசேக்கு 12 வயசு. எக்ஸ்டெண்டட் பீரியட்ல பிறந்த ஆளா இல்லையா? நீங்க பார்க்கறத பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு. மாஸ்டர்லாம் பிரதர், நான் சொல்றது தப்பா மாதிரி இருக்குது. 2 நாள் ஆகும். 33:1. மனாசே ராஜாவாகிற போது 12 வயதாயிருந்து. போதும். மனாசே ராஜாவாகிற போது எத்தனை வருஷம் சொல்லுங்க? நீங்க போறதுக்குள்ள வேத பண்டிதராக்கி தான் விடுவேன். இங்கிருந்து எல்லாருக்கும் PhD கொடுத்து விட்டுருவோம். அல்லேலூயா. அப்ப இந்த எக்ஸ்டென்ஷன், இந்த 15 வருஷம் இவனுக்கு எக்ஸ்டென்ஷன் கிடைச்சது. இதுல பிறந்த பிள்ளை தான் மனாசே. ஆனா அந்த மனாசே என்ன செஞ்சான் தெரியுமா? என்ன செஞ்சான் தெரியுமா? ஏசாயாவை வாளால 2 துண்டை அறுத்துட்டான். He died as a martyr. அப்பாவுக்கு எக்ஸ்டென்ஷன் வாங்கி கொடுத்தது, அதை சொன்ன நல்ல மனுஷனை, உன் அரிப்பளவையில் அத்திப்பழத்தை போடுன்னுட்டு மருந்து பார்த்து கொடுத்தவனை நல்லா கவனிங்க. எங்க அப்பாவுக்கு கேன்சர் வந்தது. அரிப்பளவைன்னா கேன்சர். ஆண்டவர் உனக்கு 15 வருஷம் சொன்னார்னு சொல்ல மாத்திரம் நீ கேன்சரோட 15 வருஷம் இருக்க முடிஞ்சிருக்கும். ஆனா ஏசாயா சொல்றான், என்ன சொன்னான் தெரியுமா? ஏசாயா எசேக்கியேலை பார்த்து சொல்றான், நீ அரிப்பளவையில் அத்திப்பழத்தை போடு, சீல் ஆயிரும். நீ இஸ் மோர் தென் a டாக்டர். இன்னைக்கு கேன்சருக்கு சரியான மருந்து இல்லைதான். என் 7 வயது மகள் கேன்சரில் மறிக்க முடியாது ஏறிட்டது. அவளை குப்பை தொட்டியில் தான் எடுத்திருந்தோம். நானும் என் மனைவியும் 3 பிள்ளைங்க எங்க பெட்டில் கிடந்தாங்க. ஒரே தடவை என் மனைவிக்கு எங்கேயாவது தூக்கி போட்ட பிள்ளைன்னா உடனே தூக்கி கொண்டு வீட்டில் வந்து வளர்க்க ஆரம்பிச்சிடுவான். நான் ஒரு நாள் வீட்டில் வந்து பார்க்குறேன், 3 ஒன்றா கிடக்குது. நான் சொன்னேன், ஏம்மா நம்ம என்னைய பார்க்கவே உனக்கு நேரம் இல்லை, இதில் வேற 3. அது ஒன்று அழுதுன்னா ஒன்று சிரிக்கும், ஒன்று சிரிச்சுன்னா ஒன்று கக்கா போகும். இதுக்கு பால் ஊற்றியே கிட்டா. திடீர்னு சொன்னால் அந்த பிள்ளை அழகாக இருக்கு, நம்ம வச்சுக்கலாமண்ணா. நான் சொன்னேன், உடனே ஆபிரகாமுக்கு 100 வயசில் பிள்ளை இல்லையா? அந்த பிள்ளை அழகாக இருந்தது, எடுத்து வச்சோம். ஆனால் 7 வயசில் அந்த பிள்ளையினுடைய தாய் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அதை அழிக்கிறதுக்கு நிறைய மாத்திரை தின்னதுனால அந்த பிள்ளைக்கு கேன்சர். எங்களுக்கு தெரியாது. அவள் ஒரு தீர்க்க தரிசனியாக இருந்தா. தீர்க்க தரிசனம் சொன்னா, அவள் தீர்க்க தரிசனம் சொன்னது என் பிள்ளைங்க வாழ்க்கையில் இன்னைக்கு நிறைவேறுது. அவள் தீர்க்க தரிசனம் சொன்னது, இன்னைக்கு நீ மேர்சி பார்க்க வந்த அவளுடைய ஃப்ரெண்டுக்கு நீ தமிழனை தான் கல்யாணம் கட்டுவேன்னு சொன்னது 7 வயசில் சொன்னால் இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு தமிழனை கல்யாணம் கட்டி வச்சிருக்குது. நாங்கள் தேடலை, அதுவே அப்படி வந்து அமைஞ்சது. அப்படி தீர்க்கதரிசி அவள் 7 வயசில் சாகும்போது அவளுக்கு வெள்ளூருக்கு கொண்டு வந்து அங்கே ஸ்கேனிங் மிஷினில் போட்டால் தலையிலிருந்து கால் வரைக்கும் கேன்சர். நல்லா கவனிங்க. என்னை 3 டாக்டருங்க வந்து பார்த்து, பிரதர் ஜெபக்குமார் தேத்திக்கிங்க,
ஒரு சகோதரி உட்கார வச்சு 1.5 மணி. நான் சொன்னேன், நான் ஊழியக்காரன், மற்றவங்களை தேற்றுவேன், நீங்கள் என்னையை தேற்ற வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க கேட்கல. அந்த டாக்டர் சொன்னாங்க, உங்கள் டாக்டர் உங்களுக்கு இல்லை. நான் சொன்னேன், எனக்கு தெரியும், ஆண்டவர் சொல்லிட்டாரு. 7 வருஷம் கொடுத்தேன்டா, சொல்லிட்டாரு. அவருடைய பெயினை கூட எங்களால் குறைக்க முடியாது, அவருடைய வேதனையை கூட எங்களால் குறைக்க முடியாது. டாக்டருங்க சொன்னது, வெள்ளூரில் இருக்க சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் சொன்னவங்க, அவளுக்கு இருக்கிற பெயினை கூட எங்களால் குறைக்க முடியாது. என்னென்றாலும் தெரியுமா, நாங்கள் பீகாருக்கு கொண்டு போனோம். எங்கள் வீட்டு கதவை திறந்தாலே அவளுக்கு வலிக்கும், அந்த லைட்டாக காற்று உள்ள வந்ததுனால. டாக்டர்களுக்கு கேன்சருடைய வலியை குறைக்கிறது கூட தெரியாது. ஆனால் தீர்க்கனாகிய ஏசாயாவுக்கு ராஜா எசேக்கியேலுடைய வேதனை மாத்திரமல்ல, வியாதியையே போக்குறதற்கான ஒரு மருந்தை கண்டுபிடிச்சு கொடுக்க முடியும். கரங்களை தட்டி ஆண்டவர் மறுபடியும் மகிமைப்படுத்தலாமா? அதுக்குள்ள கொஞ்சம் பேர் மறந்துட்டீங்களே. என்ன அந்த தீர்க்கதரிசிய அப்பாவுக்கு 15 வருஷம் வாழுறதுக்கு வகை செய்தவன, அந்த பீரியட்ல புறப்பட்ட மனாசே கத்தரை விட்டு பின்திரும்பினது மாத்திரமல்ல, ஏசாயாவை 2ஆக வாளால அறுத்து போட்டான். ஐயா, இதுதான் ஊழியக்காரனுக்கு கிடைக்கிற சம்பளம், இதுதான் தீர்க்கதரிசிகளுக்கு கிடைக்கிற சம்பளம். அதனால நான் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னா, தீர்க்கதரிசினி உன்னை நிறைய பேர் புகழ்றான்னா ஜாக்கிரதையாருடா, ஜாக்கிரதையாரு. உன்னை மனுஷர்கள் புகழும்போது நல்லா கவனிச்சுக்க. இந்த நாட்களில் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நிறைய பேர் தீர்க்கதரிசின்னு போட்டுக்கிறான், அது எனக்கு தெரியாது. அதெல்லாம் படிக்கும்போது எனக்கு மனசில் டப்பு 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 டப்புன்னு அடிக்கும். உங்களை மனுஷர் புகழும்போது உங்களுக்கு சொல்ல மாட்டீங்களா? ஐயோ, மனுஷர் புகழ்ந்தாலே நான் சொல்லிடுவேன். சில நேரங்களில் மனுஷர் சார்ல்ஸ் வெஸ்லின்னு ஒரு பிரசங்கியார் இருந்தார், பயங்கர வல்லமையான பிரசங்கியார். ஒரு நாள் பயங்கரமாக பிரசங்கம் பண்ணார். ஒரு பாட்டியம்மா வந்துச்சு, சார்ல்ஸ் வெஸ்லி, யுவர் ப்ரீச்சிங் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி, உன் பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படி இப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் ஒன்று தான் எனக்கு குறையா தெரிஞ்சது. என்ன தெரிஞ்சது? உன் டை ரொம்ப நீளமாக இருந்தது. அந்த அம்மா பிரசங்கத்தை கேட்கல, இந்த டை இங்கேருந்து இங்கே கீழே கட்டியிருந்தாரா, அதுதான் பார்த்துட்டு உன் டை ரொம்ப நீளமாக இருந்தது. சார்ல்ஸ் வெஸ்லி என்ன சொன்னா தெரியுமா? எம்மா, என் டை நீளமாக இருக்குது, ஆனால் உன் நாக்கு அதை விட நீளமாக இருக்கு. போயிட்டு யாரையும் புகழ விட மாட்டாங்க அந்த நாட்களில். அது அந்த நாட்கள் தீர்க்கதரிசிகள். இந்த நாட்கள் தீர்க்கதரிசி டைட்டில் போட்டு சொன்னால் தான் மேடையில் ஏற்ற விடுவாங்க. எவ்வளோ மாறிட்டோம், எவ்வளோ மாறிட்டு கிறிஸ்தவம், தேவ மக்கள் எப்படியாய் மாறிவிட்டார்கள் ஐயா, மாறிவிட்டார்கள் ஐயா. கவனிங்க. அப்போ நான் பேச போகிறது மிஷனரி செய்தி மாத்திரம் இல்லை, ஒரு இரத்த சாட்சியினுடைய செய்தி. அதனால தான் முதல்ல தரிசனத்தை தான் பார்த்தான். 6வது அதிகாரத்தில் 2வது ஒரு அழைப்பு. இட் இஸ் கோயிங் டு பி ஹார்ட். அது சாதாரண அழைப்பு இல்லை. எமது காரியம் ஆகவே யாரை அனுப்பிடுவேன்? எமது காரியம் ஆகவே யாரை அனுப்பிடுவேன்? என்றவர் அழைக்கும் இன்ப சத்தம் என் உள்ளம் தோனிக்குதே. என்றவர் அழைக்கும் இன்ப சத்தம் என் உள்ளம் தோனிக்குதே. பாவம் பெருகுதே, பாரும் பரன் இயேசுவே, அழியும் மனுக்குலம் அதையும் ரட்சிப்பீரே. அழியும் மனுக்குலம் அதையும் ரட்சிப்பி. தெரிந்தவர்கள் என்னோடு கூட பாடலாம். பழைய பாடல் சாராள ஒரு மறுபடியும் சாராள ஒரு பாடல்.
எமது காரியமா. கரங்களை உயர்த்தி பாடலாம். யாரை அனுப்பிடுவே, எமது காரியமாகவே யாரை அனுப்பிடுவே என்றவர் அழைக்கும் இன்ப சத்தம் என்னுள்ளம் தோனிக்குதே. என்றவர் அழைக்கும் இன்ப சத்தம் என்னுள்ளம் தோனிக்குதே. பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே, அழியும் மனுக்குலம் அதையும் ரட்சிப்பீரே. அழியும் மனுக்குலம் அதையும் ரட்சிப்பீரே. சாதாரண ஒரு ஜாவில நிறைந்து இந்த பாடலை எழுதியிருக்கும் போது ஒன்றை சொல்ல மறக்கல. எமது காரியமாக நான் போக வேண்டும் என்று சொல்கிறதை உணர்த்தும் வரிகளை ஏசாயாவுக்கு சொன்ன வார்த்தைகள் எழுதின அந்த தேவனுடைய மனுஷி ஒரு சூழ்நிலை எழுதுகிறாள். பாவம் பெறுகிறது. பாவம் பெறுகிற சூழ்நிலையில் தான் தேவ சத்தத்தை தெளிவாக கேட்கிறவர்கள் எழும்பி ஆக வேண்டும். விசுவாசிகள் மாத்திரம் ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லலாமா? God looks for people, those who can raise his heart beat when sin is abundant. பாவம் பெருகும் போதுதான் தேவன் கேட்கிற வார்த்தை, எனது காரியமா யார் போவார்? லைட் போட்டு சில்லு 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 சில்லுன்னு ஆடும்போது எமது காரியமாய் போவானா 1000 பேர் வருவான். பாவம் பெருகும் போது, அக்கிரமம் பெருகும் போது, துன்மார்க்கம் பெருகும் போது, குடிகாரர்கள் பெருகும் போது, பிள்ளைகள் தேவனை விட்டு தூரம் போகும்போது, போதை பொருட்களிலே வீட்டையும் நாட்டையும் கெடுத்துக் கொண்டிருக்கும் போது, லஞ்சம் தலைவிரித்தாடும் போது, அக்கிரகமும் அநியாயமும் சபைக்குள்ளையும் வெளியையும் ஆராய் போகும்போது, தேவன் உன்னையும் என்னையும் பார்த்து கேட்கிற கேள்வி, யாரை அனுப்புவேன்? நல்ல கவனிங்க. மிஷனரி சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் இந்த சூழ்நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா என்கிற பெயருக்கு நம்முடைய தாய் தகப்பன்மார் என்ன நினைத்து வைத்தார்களோ தெரியல, அவர்களுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்திருக்க வேண்டும். ஏசாயா என்பதற்கு the salvation of the Lord, தேவனுடைய ரட்சிப்பு. நம்பிக்கையற்ற உலகத்திலே நம்பக்கூடாமல் காரியங்களை பார்த்து சளைத்து போய் சமுதாயம் இருக்கிற நேரத்தில் எனக்கு ஒரு குழந்தைய ஆண்டவர் தந்திருக்கிறாரு, அந்த குழந்தைக்கு நான் பேர் வைக்கணும்னு சொல்லி அன்னைக்கு மோசேக்கு பேர் வைத்தது அவங்க அம்மா அப்பா இல்லை. யார் பேர் வச்சா? பார்வோனின். பார்வோனின் குமாரத்தி தான் பேர் வச்சா. தண்ணீர்ல இருந்து எடுத்தேன் தண்ணி. பக்கத்தில் கைப்பிடிச்சுக்கலுங்க. உங்கள் வீட்டில் பிள்ளை பிறக்கும்போது யார் பேர் வைக்கிறது? நம்ம தேவன் டீம் போவதில்லை. நம்ம ஊர் இந்த ஊரில் இருக்கிற பேர், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் வந்தால் சிலர் பேர் சொல்லுவாங்க, எனக்கு உள்ளே போக மாட்டேங்குது. ஜாயின்னு வைக்க மாட்டாங்க, ஜாய் லீன். அது என்னது லீன் தெரியாது. எவாஞ்சலின்னு வைக்க மாட்டாங்க, ஏதாவது ஒன்று போட்டு அதில் அவங்க இவங்க எடிட்டிங் வேலைலாம் இந்த மீடியாக்காரங்க பண்ணுறாங்களே, அது மாதிரி எவாஞ்சலின் வைக்க மாட்டாங்க. ஐயோங்களும் என்னச்சோம் ஜாயின்னு வச்சா என்ன கெட்டால் போகுது. ஜோய்லீன், ஜோஸ்லீன் பேர் இருக்கவங்க கல்லடியாதீங்க. உங்கள் அப்பா அம்மா போய் கல்லறிங்க. ஆனால் இந்த சூழ்நிலையில் காரியங்கள் கெட்டும்போது எங்களுக்கு ஒரு பிள்ளையை தந்திருக்கிறாரு. இந்த பிள்ளை இதை பேரை சொன்னாலே ஏசு ரட்சிக்கிறார்.
salvation of the Lord. நல்ல கவனிங்க. பக்கத்தில் உங்கள் கையை பிடிச்சி சொல்லுங்க, காலத்துக்கு ஏத்தால தேவன் உன்னையும் நம்பி ஒரு பிள்ளையை தராரு. நீ நினச்சிக்கிட்டு இருக்க துபாய்க்கு அனுப்பி கார் ஓட்டுறதுக்கு கார் வாங்கி தந்தான்னா நான் கல்லறைக்கு போகும்போது காரில் போவனே. இவர் கல்லறைக்கு போகும்போது அவன் கார் வாங்கி வர மாட்டான், காரையே விற்று இங்கே குடிக்க வந்துடுறான். நல்ல கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய நிலைமைக்கு உயரும்படியாக இந்த கூட்டங்கள் உங்களுக்கு உதவும், தட்டி எழுப்பும் என்று நினைக்கிறேன். ஏசாயா அவங்க அம்மா கூடுவாங்க, ஏசாயா அவங்க அப்பா சொல்லுவார், அம்மா குடிக்காரன். ஏன்னா அன்னைக்கு இருந்தவெல்லாம் எப்படி இருந்தான்னு கொஞ்சம் காட்டி கொடுத்துட்டுமா. 4வது அதிகாரம், ஏசாயா 4வது அதிகாரம். எல்லா வசனத்தையும் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, 23வது வசனத்தை வாசிக்கலாம். நான் 5:23 சாராயத்தை குடிக்க வீரரும், அடேப்பா, சாராயத்தை குடிக்க வீரரும் மதுவை கலந்து வைக்க பராக்கிரமசாலிகளுமாயிருந்து. அம்மா அதோடு நிறுத்தல, அங்க ஆண்டவர் இன்னொன்னு சொன்னாரு. 11வது வசனம், சாராயத்தை நாடி அதிகாலமை எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்துக் கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ. இது அங்க ஐயோவை நான் விட்டுறேன். இது அந்த நாட்களில் ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லி ஊழியம் செய்ய ஆரம்பிச்ச போது இருந்த நிலைமை. பாவம் பெரிதாய். ஒரு சின்ன காரியம் சொன்னேன், இன்னொன்னையும் காட்டி கொடுத்துரு. அதே அதிகாரத்தில் பார்க்கலாம், 5வது அதிகாரத்தில் இன்னொரு வசனத்தையும் பார்க்கலாம். 8வது வசனம், தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாயிருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமல் போக மட்டும் வீட்டோட வீட்டை சேர்த்து வயலோட வயலை கூட்டிறவர்களுக்கு ஐயோ ஐயோ வாசிக்காதீங்க. அவ்வளவு நம்ம முதல்ல ஆட்களை பார்த்துடும், அதுக்கு பிறகு ஐயோ நம்ம சொல்ல வேண்டாம். இப்போ அது நம்ம வேலை இல்லை, அது ஆண்டவர் சொல்லட்டும். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை பற்றி எழுதியிருக்கோ? சொத்து 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 சொத்து. சொந்த வீடு இருக்குது, ஆனா கல்யாணம் கட்டும் போது மாமனாரும் வீடு கொடுக்குறாரான்னு பார்க்குறான். இல்லைன்னா பூமியாவது கொடுக்கணும். நான் சொல்ல எங்க எனக்கு நான் இந்த ஊர்ல தான் பொண்ணு கொடுத்தேன்யா. என் மருமகன் இதே ஊர் தான், நெய்யூர், உங்க ஊருக்கு பக்கத்தில், இங்கேருந்து கூப்பிட தூரத்தில். என் பெண்ணை பேசும்போது அவங்களும் மிஷினரியாக இருந்ததுனால, என் சம்பந்தியும் மிஷினரியாக இருந்ததுனால நான் அவங்கள கூப்பிட்டு சொன்னேன், என்கிட்ட பெண்ணு தான் இருக்கிறா, பொண்ணு இல்லை, கேட்டால் உதப்பேன். அப்போ இதே ஊரில் பொண்ணு கொடுத்தா நாங்கள் மாதிரி கொடுக்க முடியும். பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுங்கள், சொல்லுங்கள், பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுங்கள். எத்தனை கிலோ, 1.5, 1.25, 2? அதில் வேறு நம்ம ஆளுங்க முதல்ல ஆசாரியை கூட்டு நிறுத்து பார்த்து தான் கல்யாணத்துக்கு கொடுக்குறான். பொண்ணு உன்னோடு பாழாய் போக கிடவுது. மாமனாரை மொட்டை அடித்து நீ என்ன தவறா செல்ல கொண்டு போற? லிசன். இப்படி பாவம் பெருகி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு மனுஷனை ஆண்டவர் எழுப்பி அவங்க பாவத்தை உணர்த்தி வைக்கிறது மாத்திரமல்ல, 2வது ஒரு அழைப்பை கொடுக்குறார. எப்பா தீர்க்கதரிசிய, நீ உள்ளூருக்கு இல்லடா, வானங்களே கேளுங்கள், பூமியே செய்ய கொடு, எனது காரியமாய் யாரை அனுப்புவேன். ஏன்னா நான் ஒரு பெரிய செய்தியை சொல்ல போகிறேன் உலகத்துக்கு. என்ன சொல்ல போகிறேன் தெரியுமா? வாசிக்கலாம். ஏசாயா 7வது அதிகாரம். 6வது அதிகாரத்தில் அவன் சத்தம் கேட்டான். 7வது அதிகாரத்தில் அவனுக்கு சொல்ல போகிறாரு. 14வது வசனம், ஆதலால் ஆண்டவர் தாமே
ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. பாவம் எவ்வளவு பெருகினாலும், நான் 2 நாளாக இருக்குது, அதனால கொஞ்சம் சொல்றேன் என்ன பாவம்லாம் பெருகிச்சுன்னு. பாவம் எவ்வளவு பெருகினாலும் ஆண்டவர் உன் கூட இருக்கிறேன்னு சொல்றதுக்கு ஒரு இம்மானுவேலை தருவார். அதான் ஜீசஸ் வித் அஸ் நீங்க போட்டிருக்காங்க. அன்னைக்கு த லார்ட் வித் அஸ், கர்த்தர் நம்மோடு. பக்கத்தில் சொல்லுங்க, நீ எவ்வளோதான் அழிஞ்சாலும், சொல்லுங்க பக்கத்தில் சொல்லுங்க, எவ்வளோதான் பாவத்தில் வாழ்ந்தாலும் உன்னை நேசிக்கிறத ஒரு நல்ல ஆண்டவர், நான் உன் கூட இருக்கிறதுக்கு விரும்புகிறேன்னு சொல்கிற நல்ல ஆண்டவர். பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. பாடலாமா தெரிந்தவர்கள்? பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. கரங்களை அசைத்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மறுரூபம் ஆக்கிடும், மகிமையில் சேர்த்திடும், என்னை மறுரூபம் ஆக்கிடும், மகிமையில் சேர்த்திடும். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை முன்குறித்தீரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னை முன்குறித்தீரே, நீர் உண்மை உள்ளவரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இவ்வளவு பாவம் நாளைக்கு நான் கொஞ்சம் இன்னும் அதிகமா சொல்றேன். இவ்வளவு பாவம் நிறைந்த ஜனத்தை பார்த்து நம்ம கூட இருக்க விரும்புகிறோம்ப்பா. நம்ம மகிமையில, நான் இருக்கிற மகிமையில சேர்க்க விரும்புகிறேன். நான் அதுக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறானா. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, தெரிந்து கொண்டவங்க தான் பரலோகத்துக்கு போவாங்க, மற்றவங்களாம் நரகத்துக்கு போவாங்க. சி, யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பைபிள். C.H. ஸ்பர்ஜன் சொல்ற ஒரு பெரிய ஊழியக்காரன், பிரசங்கிகளின் ராஜகுமாரன் சொல்ற, பிரின்ஸ் ஆஃப் பிரீச்சர்ஸ். அவர்கிட்ட ஒரு நாள் கேட்டாங்க, ஐயா எங்களுக்கு விளங்கலை, நான் இவ்வளோ சாக்கடையில் இருந்தவனை முன்குறித்தான் இருக்கேன். அவர் சொன்ன, ஃப்ரீ வில் ஆண்டவர் கொடுத்தார் உனக்கு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு. நீ அப்படி நடந்து வரும்போது ஒரு வாசல் எப்படி பார்த்த
whosoever believeth, யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ. நீ விசுவாசித்த உள்ள வந்து திரும்பி பார்த்தாங்க போட்டிருக்குது, தெரிந்து கொள்ளப்பட்டவன், chosen one. I believe that. ஃப்ரீ வில்லா இருக்கும்போது நான் என் பாட்டுக்கு தெரிஞ்சேன். ஒரு நாள் அந்த வாசலை பார்த்தேன், இங்கே எழுதி யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, எவ்வளோ பாவியாக இருந்தாலும் விசுவாசிக்கிறானா. நான் அந்த விசுவாசத்தை போது உள்ளே வந்தேன், திரும்பி பார்க்குறேன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன்னு எழுதியிருக்குது. அதுவரை எனக்கு தெரியாது, அதுவரை எனக்கு தெரியாது. What an explanation it is. What an explanation it is. அதனால தான் ஃபாதர் எழுதினார், எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசரனை தேடி வந்தீங்க, நெஞ்சோர் அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீங்களே நிழலாக மாறிட்டீங்கன்னு நீங்கள் பாடுறீங்க. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது எதுக்குன்ட்டு. சில அம்மாமார் பாடுவாங்க, முத்தங்கள் கொடுக்குற வீட்டுக்காரர் தான் கொடுக்க மாட்டார், நீராது கொடும். அங்கே எங்கே முத்தம் கொடுக்கணும்னு போட்டு தெரியுமா, உடனே உன்னத பாட்டுக்கு போயிடாத, வாயின் முத்தங்களால் அங்கே போட்டு குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்போது பாதத்தை பக்கத்தில் உங்க சொல்லுங்க, ஆண்டவர் முத்தம் கொடுக்கணும் அங்கே தான் முத்தம் கொடுக்கணும், நீ வழியில் அழியாமல் இருக்கணும் அங்கே தான் முத்தம் கொடுக்கணும், வாயின் முத்தங்களாலும் போயிடாத. யாரோ ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்கிறார், அப்படி சொல்கிறார், ஆண்டவர் முத்தம் கொடுங்க, சீச்சு உனக்கு 2 வசனமும் தெரியணும். விளங்குதா? இப்போ என்னை முன்குறித்தீரை எல்லாரும் 2 கரங்களை ஏற்றி என்னை முன்குறித்திருக்கீங்க ஆண்டவரே. நான் எவ்வளோ இந்த கூட்டத்தில் நிறைய பேர் இருக்கீங்க, ரட்சிக்கப்படாமல் இருக்கீங்க. இந்த அகஸ்டின்குமார் கத்துவார், கொஞ்சம் டிவியில் கத்துவாருங்க, என்ன கத்துறாரு, கருங்கல்ல என்ன கத்த வந்திருக்காருன்னு கேட்க வந்திருக்கீங்க. பரவாயில்ல, 2 பேர் கை வைத்து என்னை முன்குறித்தீரை பாட போகிறோம். என்னை முன்குறித்தீரே, நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. என்னை முன்குறித்தீரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னை முன்குறித்தீரே, நீர் உண்மை உள்ளவரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவன் இல்லை. ஹalleluya, 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 ஹalleluya. கொஞ்சம் நிலைமையை காட்டி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நாம் பாவிகளாய் இருக்கையில் தேவன் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று சொல்கிறதை நாம் கொஞ்சம் தியானித்து நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னதாக ஏசாயா 1வது அதிகாரம். பாவம் பெருகிற இடத்துல தான் மிஷினரி காலம் அதிகமாக வருகிறத முதல்ல சொல்லிட்டேன். இப்போ பாருங்க, 1வது அதிகாரம் 2வது வசனத்தின் 2வது வசனத்தை முதல்ல வாசிங்க. வானங்களே கேளுங்கள், வானங்களே கேளுங்கள், பூமியை செவிகொடு, பூமியை செவிகொடு. கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் பேசுறார். என்ன பேசுறாரு? நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். கலாட்டா பண்றியா? வாசி. ஆண்டவர் உன்னை ஆதரித்தார், உன்னை வளர்த்து கொடுத்தார். ஆண்டவர் சொல்றார், நான் ஆதரித்தேன், வளர்த்தேன், ஆனா எனக்கு விரோதமாக கலாட்டா பண்ற நீ. 3வது வசனம். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும். மாட்டுக்கும் கழுதைக்கும் தெரியும்டா. இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. கழுதைன்னு சொல்லி தான் திட்டுவோம் யாரையாவது பிள்ளை சேட்டை பண்ணிச்சுனா. கழுதைக்கு விளங்கும், நான் என் ஜனத்துக்கு இல்லை,
நிலைமை அடுத்தால 4வது வசனம். ஐயோ, எண்ணிக்கிட்டே வாங்க பார்க்கலாம். பாவமுள்ள ஜாதியும் பாவமுள்ள ஜாதி, அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும், அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனம், பொல்லாதவர்களின் சந்ததியும், பொல்லாதவர்களின் சந்ததி. இவங்க அப்பனும் இப்படி இருந்தா, எங்க அம்மையும் அப்படிதான் இருந்தா. கேடு உண்டாக்குகிற புத்திரருமாயிருக்கிறார்கள், கேடு உண்டாக்குற புத்திரருமாயிருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். அது மட்டும் இல்ல, இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, வாசிக்கலாம். இன்னும் நீங்கள் ஏன் அடிமைப்பட வேண்டும், அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறார். எவ்வளவு நான் கரத்தை நீட்டுகிறேனோ அந்த எல்லையை விட்டு விலகி 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 என் கிருபையை ஏராளமா கொடுக்கிறேன். பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகுன்னு சொல்லி இன்னும் இன்னும் கொடுக்கிறேன். ஆனா அதை விட்டு விலகி விலகி போகிறான். தலையெல்லாம் வியாதியும், தலையெல்லாம் வியாதி, இருதயம் எல்லாம் பலட்சியம், இருதயம் எல்லாம் பலட்சியம், உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலைமுறை மட்டும் அதிலே சுகமே இல்லை, சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமுள்ளது. அது சீழ்பிதிக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. வியாதி ஒரு பக்கம், மனசுல ஒரே விரோதம். நல்லா கவனிங்க. இதை சொல்லிட்டு ஒரு வேதனையான ஒரு வார்த்தையும் ஆண்டவர் சொல்றார். 8வது வசனத்தை வாசிங்க. சீயோன் குமாரத்தி, சீயோன் வடிவான பர்வதம் தாவீது பாடினா. வடிப்பமான நகரம் எருசலேம் என்று சொன்னான். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை செயலிழப்பதாக என்று சங்கீதக்காரன் சொன்னான். அந்த எருசலேம் இருக்கிற சீயோன் மலை. நல்ல கவனிங்க. எருசலேமுக்கு போயிருந்தேன். ஒரு நண்பர் என்ன வலுக்கட்டாமல் எடுத்துட்டு போனார். சீயோன் மலையில் நின்று அழுதனா. என் ஃப்ரெண்டு கேட்டார், ஜெபக்குமார், யூ ஆர் கிரைங், ஆர் யூ நாட் வெல்? நீ சுகம் இல்லையா மர்க்கியா? நான் சீயோன் மலையை நினைச்சு அழுகிறேன். அங்க இதுதான் மேல் வீட்டறை. இங்கதான் இயேசு இங்க 12 பேரோட அப்பம் விட்டாரு. வீட்டை காட்டினாங்க. நான் அழுவேன். ஆண்டவரே, உன் கூட அப்பம் சாப்பிட்டுட்டே உங்களை எத்தி விட்டுட்டான ஒருத்தன். இன்னொரு வீட்டை காட்டினாங்க. இங்கதான் முதல்ல அக்கினி இறங்கிச்சு, மேல் வீட்டறை என்று சொன்னார்கள். டூரிஸ்ட் என் கூட வந்து ஒரு பெரிய ப்ரொஃபஸர், அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சில் அவர் ஒரு எல்டர், அசிஸ்டன்ட் பாஸ்டர், காலேஜில் ப்ரொஃபஸர், பாஸ்ட், அவர் டூரிஸ்ட் கைடு. அவர் தான் நீ கூப்பிட்டு போகும்போது சொன்னார். இன்னொரு லேடியை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். அவங்களும் ப்ரொஃபஸர் தான். அவங்களும் சொன்னாங்க, எஸ், வாட் இஸ் செட் இஸ் ரைட். நான் சொன்னேன், இந்த மேல் வீட்டு அறையும் இந்த சீயோன் மலை மேலே தான். ஆனால் இப்போ சீயோன் குமாரத்தியோட நிலைமை பாருங்க, வாசிக்கலாம். சீயோன் குமாரத்தி, சீயோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சி போலவும் வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை போலவும். போதும். இதெல்லாம் உங்களுக்கு விளங்குச்சா என்னன்னு தெரியல. இந்த குச்சி, இந்த குடிசைன்னு சொல்லியிருக்கத ஒழுங்கா புறணும்னா, வெள்ளரிக்காய் காய்க்கும் போது, அல்லது இதை வந்து வெள்ளரிக்கான்னு போட்டிருக்குது தமிழில், அதுக்கு ஆங்கிலத்தில் மெலன், அதாவது அதுக்கு என்ன சொல்லுவாங்க, வாட்டர் மெலன், பூசணி, தர்பூசணி கொடிக்கு காவல் வைக்கிறதுக்கு ஒரு கூடம் போட்டால் ஆளை காணும். காவலாளி எங்கே போயிட்டான் காணும், ஊழியக்காரன் இல்லை. அதனால தான் சொல்கிறாரு, நீ குடிசை போல இருக்கிற ஆள் இல்லாத குடிசை. திராட்சை செடியில் வெட்டுக்கிளி வரும், ராத்திரி வேளையில் வரும், கூட்டமாக வரும். அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நடுவில் உட்காந்து நீங்கள் கம்பங்கோட்டை தோட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்கள் கன்னியாகுமரியில் கம்பந்தோட்டம்லாம் தெரியாது, எங்கள் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் உண்டு. ஏன்னா அங்கே தான் காஞ்சதோட, நீங்கள்லாம் நல்லா செழிப்பாக இருக்கிற ஆட்கள் தானே. அங்கே கம்பங்கோட்டத்து நடுவில் போட்டு வச்சுருப்பான், மேலே ஒரு பரன் போட்டு
கிளி விரட்டிட்டு இருப்பான். அதனால தான் சிறங்கு வந்தவனை பார்த்து சொல்லுவாங்க, டே என்னடா கிளி விரட்டுறன்னுட்டு. சிறங்கு வந்து நான் இப்படி சொன்னிக்கிட்டு இருக்கல, அதனால தான் கிளி என்னடா கிளி விரட்டுறேன்னு சொல்கிறாங்க. அங்கே கிளி விரட்டுறது, அங்கே இஸ்ரேல் தேசத்தில் வெட்டு கிளி வரும். டம்மு டம்மு டம்முன்னு வர்ற சத்துருவ அடையாளங்க அடி கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை. வருகிற அழிவை காட்டி கொடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. குடிசையும் காணாம ஆள் இல்லாமல் இருக்குது. அதை சாப்பிட்றதுக்கு நரி வரும், அதை சாப்பிட்றதுக்கு காக்கா வரும், அதை விரட்டுறதுக்கு ஆள் இல்லை. குடிசை போட்டாங்க, கோபுரம் கட்டினான், அவனுக்கு சத்தமும் வரல, அவன் ஆளையும் காணும். இதுதான் என் நிலைமை. பாவம் செய்கிற தேசம், அக்கிரமத்தை குடித்துக் கொண்டிருக்கிற தேசம். சியோனே, சியோன் குமாரத்தியே, சியோன் குமாரத்தியே, உனக்கு நான் காயம் கட்டணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு பேசுறேன், உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். இம்மானுவேலா உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். உன்னை ஆற்றி தேற்றணும்னு நினைக்கிறேன். 9வது அதிகாரத்து முதலாவது வசனம் போட்டுருக்கு, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லுகிறேன். இருளில் இருக்கிறவங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை உருவாக்குறதுக்கு நான் விரும்புகிறேன். எருசலேம் பூமியின் கொடுமுடியில ஸ்தாபிக்கப்படும் 2வது அதிகாரத்துக்கு நாளைக்கு கொஞ்சம் விளக்கமா பேசுறேன், டைம் இருக்கும். நல்ல கவனிங்க. துடிக்கிற இதயத்தோடு ஆண்டவர் துள்ளுகிறத தான் இந்த நேரத்தில் நீங்க பார்த்தாதான் எமது காரியமா யாரை அனுப்புவேன்னு சொல்கிறது ஒழுங்க கேட்கும். ஆண்டவருடைய இருதயத்தை பார்ப்பீங்களா? ஐயா, ஆமா, ஆண்டவர் பாவம் செய்யறதுல துன்மார்க்கத்திலே மரிப்பது அவனுக்கு இஷ்டமில்லையே. நான் பீகாருக்கு போகும்போது சுவிசேஷம் சொல்றதுக்கு 100 மைல் நடந்து போனாலும் ஒருத்தர் இல்லை. இந்த கிராமத்தில் சுவிசேஷம் சொல்லிட்டு அடுத்த கிராமத்துக்கு போகலான்னா இந்த கிராமத்தில் ஒன்றுமே இல்லையா ஆண்டவரே, இந்த கிராமத்தில் இல்லையே. நான் என் மனைவிட்ட சொல்லிட்டு போவேன், 3 நாளில் வந்துடுறமா, பத்திரமா பார்த்துக்க. தனியார் பாவா வேற, பொல்லாத ஊர். அவர் ரோட்டில் நடந்து போனா அவளை ரண்டிங்கிற வார்த்தையை கூப்பிட்டு திட்டுவாங்க. ரண்டினா வேசின்னு அர்த்தம். என் மனைவிட்ட சொல்லிட்டு போவேன், 3 நாள் கழிச்சு வருவான்மான்னுட்டு. 3 நாளில் 10 நாள் ஆயிரும். மறந்துடுவேன், மனைவி இருக்கிறதே மறந்துடுவேன். ஐயோ, துன்மார்க்கர் மத்தியில் விட்டு வந்திருக்கேன். ஒருவேளை இந்த கிராமத்தில் சொல்லலையே, இந்த கிராமத்தில் சொல்லலையே, இந்த கிராமத்தில் சொல்லலைன்னுட்டு இந்த கால்கள் அலைந்து திரிந்தது உண்டையா. இன்னைக்கு அந்த துடிப்பு போகலை. ஏன்னா அங்கே நடக்கிற காரியங்கள். எங்கள் ஊழியத்தின் மூலம் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டான், ஆனால் அவன் விடுதலை இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். ஒரு நாள் ஒரு சின்ன கூட்டம் 150 பேர் தான் கூட்டி நாங்கள் ஒரு கேம்ப் நடத்தும்போது அவன் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி புழு மாறி துடிக்கிறான். விடுதலை ஆகிறதுக்கு ஆண்டவர் அவனோடு கூட போராடினார். நாங்கள்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணி அவன் விடுதலையானான். எதிலிருந்து விடுதலையாக முடியாமல் இருந்தான் தெரியுமா? கேட்குறதுக்கே சொல்கிறதுக்கு நான் கூசுன்னு சொல்கிறேன். அவங்க அண்ணன் பஞ்சாபுக்கு வேலைக்கு போகும்போது காலேஜில் படிச்சுட்டு இருந்த தம்பியை கூப்பிட்டான். நான் பஞ்சாபில் சம்பாதிக்க போகிறேன், ஏன்னா பீகாரில் வேலை இல்லைன்னு வெளிநாட்டுக்கு வெளி மாநிலத்துக்கு போகிறது இன்றைக்கி வரைக்கும் நடக்குது. தம்பியை கூப்பிட்டு தன் மனைவியை கூப்பிட்டான், உனக்கு எப்பெல்லாம் ஆசை இருக்குதோ இவனை பிடிச்சிக்க. இதுதான் ஏன் பீகார். தன்னுடைய சொந்த மனைவியை, அவன் காலேஜில் தான் படிக்கான், 18 வயசு கூட ஆகலை, கூப்பிட்டு, அவனுக்கு 15 வயசு அந்த நேரம், காலேஜில் கூட போகல, ஹைஸ்கூலில் இருக்கவனை கூப்பிட்டு, உங்கள் அண்ணியை திருப்தியாக வச்சுருக்கிறது, சரீரத்தில் திருப்தியாக வச்சுருக்க வேலை தேவை, நான் சம்பாதிக்க போகிறேன். இதனால பாவத்தில் கட்டு விடுவிக்க ஆள் இல்லை, அதனால காண்பித்து கொடுக்க ஆள் இல்லை, அதனால பாவத்தையே வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருந்த ஜனத்தின் மத்தியில் தான் என்னெல்லாம் ஆண்டவர் கொண்டு போனார்.
இலங்கைக்கு போனால் அதே கதை. ஏன்னா ஆண்கள்லாம் யுத்தத்தில் செத்துட்டாங்க, பெண் பிள்ளைகளுக்கு ஆள் இல்லாதனால அவங்க கதை கேட்டேன்னா என் தலையே சுத்துச்சு. இந்த இந்தியாவில் உனக்கு ஏராளமான இடத்தை நான் காட்டி கொடுக்க முடியும். நாளைக்கு சாட்சி சொல்கிற தம்பி, அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் ஊழியம் செய்கிற ஒரு தம்பியை நான் உங்கள்கிட்ட நிறுத்த போகிறேன். கவனிங்க. பாவம் பெருகி வழிந்தோடுகிற நேரத்தில் என்னுடைய விடுதலையின் காரியத்தை கொண்டு விடுதலையானவர்களுக்கே விடுதலை கூட்டம், விடுதலையானவர்களுக்கே எத்தனை தடவை விடுதலை பெருவிழாக்களுக்கு குறைச்சல் இல்லை. வாரம் விடுதலை, மாதம் விடுதலை. எங்கே எப்பா தேசத்தில் விடுதலையை கூறி அறிவிக்கிறதற்கும் விடுதலையை காண்பித்து கொடுப்பதற்கு ஒரு பெரிய தேவை இருக்குது. இந்த கூட்டங்கள் உங்களை தட்டி எழுப்பும்னு நினைக்கிறேன். உங்களை சும்மா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் என்னை பார்த்து சொல்கிறார், ஒருவேளை இந்த கூட்டத்தில் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தா நீ இன்னும் அதிகமாக விலகிப்பான. அன்னைக்கு ஆண்டவர் உன் கரை நீட்டி உன்னை தெரிஞ்சுக்கொண்டேன். வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் மாத்திரம் என்னோடு கூட சேர்ந்து உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. வானம் பூமி பறித்திருந்த போது நீ இறங்கி வந்து என்னை கல்வாரியில் உடைய அன்பை காட்டின அந்த அன்புக்கு நான் நேசிக்கிறேன்னு சொல்றதுக்கு மாற்றம் விரும்புவர்கள் மாத்திரம். நீங்க விசுவாசியா இருக்கலாம், ஆனால் நேசிக்காமலே விசுவாசியா இருக்கலாம். பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, 3 வருஷம் ஊழியத்துக்கு பிறகு 3 வருஷம் அவரோடு கூட உறவின பிறகு ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? என்ன ஆண்டவர் சந்தேகம் வந்துட்டு, நான் உமக்கா வாழெல்லாம் எடுத்தனே, பட்டயத்தெல்லாம் தூக்குனே, பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா? ஆண்டவருடைய ஊழியத்தில் ஈடுபட்டிருந்த போதிலும் கூட நீ நேசிக்காமலே ஊழியம் செய்ய முடியும். பெஞ்சாதியோட வாழலையா? கெட்டி வச்சுட்டாங்க பிசாசு மகளன்னு சொல்லி. நேசிக்காம நீ பெஞ்சாதியோட வாழலையா? நேசிக்காம ஆண்டவர்கிட்ட வேலை செய்யறேன்னு சொல்ல முடியும், சர்ச்சுக்கு வர்றேன்னு சொல்ல முடியும். அன்றைக்கு உன் முன்னால் நின்று கேட்கிறாரு, என்ன நேசிக்கிறாயா? Do you love me? Do you love me? நான் உண்மையாம நேசிக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் அப்படியே எழுந்து நின்று என்னோடு கூட அந்த கடைசி கவியை பாடி நாளைக்கு இந்த பிரசங்கத்தை தொடர்றேன். 20 நாளத்திலிருந்து சொல்லுங்க. நேரம் முடிஞ்சிட்டு கொடுத்த நேரம். நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா நான் சீக்கிரம் உங்களோடு கூட பேச முடியும். நேசிக்கிறது உண்மை. நான் 2 கரங்களை உயர்த்தி இந்த பாடலை முழு பாடலை பாடாமல் இருப்பேனோ.